அனுமதி கேட்கும் போது 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. டேய் என்ன நீ பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க, மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. அதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்படியே முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க. பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தன அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். விஜய் அவர்களை பார்க்க தான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஒன்னையும் பார்க்க வந்தது? சார் 41 உயிர் போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவரோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்லை கட்சி பொதுச் செயலாளரோ யாரோ களத்தில் நின்று இருக்கணும் சார். களத்தில் எல்லாம் துரத்தி விட்றாங்கல்ல. சுற்றி நிற்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிற்கல, அவங்க தானே விரட்டி விட்றாங்க. நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் ஒன்றை மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரையும் நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்கு? விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல. குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தனி சதியாவே இருந்தாலும் விஜய் ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல, நம்மள பார்க்க வந்திருக்காங்க, அவங்க ஏன் ஒரு வார்த்தை மீடியா கேட்குறாங்க, ஏன் பதில் சொல்லல? நீ ஏன் பதில் சொல்லியா? சொல்லாம சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேலே நிற்கிறார். அந்த இடத்துல நீ நின்று பார், அப்போ தான் தெரியும் தம்பி. அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.